நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க போகிறது கணனியின் பிரதான நினைவகமான ரேம் என அழைக்கப்படும் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்பதை பற்றி. பாருங்கள், இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்றால் என்ன, இது எப்படிப்பட்டது என்பதை பற்றி சற்று நாங்கள் ஆராய்வோமானால், இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி என்பது ஒரு தற்காலிகமான ஒரு நினைவிடம். இது கணனியின் தரவுகளை தற்காலிகமாக சேமித்து வைத்து, அதாவது இயங்கு நிலையில் தற்காலிகமாக சேமித்து வைத்து இயங்குவதற்கு, அதாவது கணனி இயங்குவதற்கு வசதியாக கணனிக்கு தேவையான தரவுகளை வழங்க வல்லது. சில நேரங்களில் நீங்கள் பார்த்திருக்கலாம், காலம்புற விடியப்புறம் ஒரு கம்ப்யூட்டரை ஓன் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டர் ஓன் பண்ணாமல் இருக்கலாம். நாங்கள் உடனே என்ன செய்வோம், அந்த கம்ப்யூட்டரை கொண்டு போய் ஒரு டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து அதை திருத்த கொடுப்போம். அதற்கு அவர் சும்மா ஒரு சின்ன வேலையை செய்து விட்டு அதற்கு கூடுதலான பணத்தை பெறுவார். இது சுலபம். என்னவென்றால், மழை அல்லது குளிர்காலங்களில் கம்ப்யூட்டரில் நீங்கள் பாவித்ததன் காரணமாகவோ பௌதிக நிலையின் காரணமாகவோ எவாப்ரேஷன், அதாவது நீர்த்துளிகள், சிறிய நீர்த்துளிகள் உங்களது மதர்போர்ட் தாய் பலகையில் ஏற்பட்டு அது பஸ் பார்னு அழைக்கப்படும், அதாவது உங்களது ரெம்மின் ஸ்லாட்டுகளை, அதாவது ரெம்மை ஃபிக்ஸ் பண்ணுகின்ற ஸ்லாட்டுகளில் சிறிய கோடுகளாக இருக்கிற செப்பு கடத்திகளில் நீர்த்துளிகள் படிவதன் காரணமாக டிஸ்கண்டக்ட், அதாவது ஒரு கண்டக்டிவிட்டி இல்லாத, ஒரு தொடுகநிலை இல்லாத ஒரு நிலை ஒன்று ஏற்படுவதன் காரணமாக கம்ப்யூட்டருக்கு மதர்போர்டின் காரணமாக ஆக்சஸ் பண்ணுவதற்கு ரேமுடன், அதாவது இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரியுடன் தொடர்ச்சியாக டேட்டாவை பராமரிக்க முடியாத, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத ஒரு நிலை ஒன்று ஏற்படுகிறது. இதன் காரணமாக மதர்போர்டிற்கு ரேண்டத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அதை இனங்காண முடியாததன் காரணமாக கணனியானது இயங்க மறுக்கும். தனது பூட் ப்ராசஸிங், அதாவது கணனி இயங்கு தொழில்நிலைக்கு வரும்போது, கணனி இயங்கு செயற்பாட்டிற்கு வரும்போது அதற்கு தற்காலிக சேமிப்பு இல்லாததன் காரணமாக தனது பாகத்தில் ஒன்றை காணவில்லை என்று அது உணர்கிறது. ஆகவே உங்களுக்கு ஒரு பீப் சவுண்டை போடுவது, பீப் 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 என்ற ஒரு சவுண்ட் ஒன்றை போடுவது. இந்த சவுண்ட் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுகிறது என்னவென்றால், ஏதோ ஒரு பாகம் ஒன்று இல்லாட்டி ஏதோ ஒரு பிழை நான் இயங்க முடியாது உள்ளது என்பதை. நீங்கள் உடனே என்ன செய்யலாம், நீங்கள் இந்த டெக்னீஷியன்கிட்ட கொடுத்து செய்தது என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால், அவர் உங்களோட CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்று சொல்லப்படும் சிபியூவில் இருக்கும் ரேமுக்கு இடது பக்கம் வலது பக்கம் 2 மூலையில் 2 கிளிப் இருக்கிறது. அந்த கிளிக்கை செங்குத்தாக ஒரு ப்ரெஸ் ஒன்று கொடுக்கும்போது, அழுத்தும் போது அந்த ரேம் ஸ்லாட் மேலே திறந்து கலன்று வரும். அந்த சுழட்டை கலட்டி நீங்கள் துப்பரவான, மிகவும் முக்கியம், துப்பரவான துணி கொண்டு மென்மையான அந்த கொப்பர் தகடுகள், அதை பஸ் பார்னு சொல்லுவோம், கொப்பர் தகடுகள், அது கண்டக்டிவிட்டி ஏற்படக்கூடிய கொப்பர் தகடுகளை மென்மையாக துடைத்து, அல்லது சுத்தமான கை கொண்டு, நீர்த்துளி நீர்த்தன்மை எதுவும் இல்லாத சுத்தமான கை கொண்டு மென்மையாக தடவி வருடி அதை மென்மையாக துடைக்க வேண்டும். துடைப்பதன் காரணமாக அதில் இருக்கிற நீர்த்துளி தன்மையை நீங்கள் வெளியேற்றலாம். வெளியேற்றிய பின்பர் சரியான முறையில் அந்த ரேமை அந்த ரேம் சுழற்றுணில் வைத்து மெல்லவாக அழுத்த வேண்டும். அழுத்துவதன் காரணமாக அந்த ரேம் சுழற்றின் 2 இடுக்கிகளும் சரியான முறையில் பூட்டப்பட்டதா என்பதை உறுதி செய்தால் பின்னர் நீங்கள் மீண்டும் கம்ப்யூட்டருக்கு பவரை கொடுத்து நீங்கள் ஓன் பண்ணினீங்கன்னா அந்த பீப் சவுண்ட் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டர் ஓன் ஆகும். இதுக்கு நீங்கள் டெக்னீஷியன்ட்டு போய்
கொடுத்து திருத்த வேண்டிய அவசியமில்லை. அநியாயமான பண விரயம். இந்த ரேம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தா, கணனியின் தற்காலிக நினைவிடம். இது தரவுகளை அதிவேகமாக கையாள உதவுகிறது. இந்த ரேமானது டிடிஆர், எஸ்டிஆர் என 2 வகையில் உள்ளது. நாங்கள் டிடிஆர் என்றால் என்னென்று பார்த்தா, டபுள் டேட்டா ரேட் என்பது இந்த ரேமின் வகை. இது தரவு பரிமாற்ற வேகத்தை அதிகரித்ததற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னு சொன்னால் டபுள், அந்த பஸ் பார்னு சொல்கிறது 2 பக்கம் இருக்கும், முன்னுக்கும் இருக்கும் பின்னுக்கும் இருக்கும். இதன் காரணமாக துரிதமான முறையில் ஒரு டைம் கால்குலேஷன், அதாவது சைன் வேவ்னு சொல்ல, சைன் வடிவிலான ஒரு சிக்னல் ஒன்று சைகை ஒன்று கடத்துவதற்கு, டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதற்கு மிகவும் இலகுவான முறையில் உடைத்து மிக வேகமாக முறையில் அதை பரிமாற்றக்கூடிய நிலையில் உள்ளதுதான் இந்த டிடிஆர் ரேம். இந்த டிடிஆர் ரேம் என்பது மிகவும் ஸ்பீடானது, மிகவும் வேகமானது. உங்களுக்கு தேவையான தரவுகளை மிக வேகமாக மிக துல்லியமாக கம்ப்யூட்டரை செயற்பட வைக்கிறதுக்குத்தான் நாங்கள் இந்த டிடிஆர் ரேமை பாவிக்கிறோம். இந்த டிடிஆர் என்பது டிடிஆர் 1 டிடிஆர் 5 மட்டும் இதற்றின் வகைகள் உண்டு. இந்த டிடிஆர் 1 டிடிஆர் 5 மட்டும் வகைகளை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் இந்த 1 5 மட்டும், 1 2 3 4 5, இந்த 5 மட்டும் இதன் வேகம் படிப்படியாக அதிகரித்த வண்ணம் வந்த ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த ரேமில் உள்ளது. இந்த டிடிஆர் 1 2 3 பழைய கணிகளில் பயன்படுத்தப்படுபவை. அவையெல்லாம் ஏன்னு சொன்னால் இவை பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரேம்கள்லாம் 1 2 3. தற்சமயம் 4 5 தான் பயன்படுத்தப்பட்டவை. இந்த ஜென்ரேஷனில் பாவிக்கிறது 4ம் 5ம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு விண்டோஸ் அதுகளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் பூட் பண்ண வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால், அல்லது கம்ப்யூட்டரை பாவிக்க வலிக்கிட்டீங்கன்னு சொன்னால் மிகவும் சுலோவாக இருக்கும். அந்த கம்ப்யூட்டர் பாவனை மிகவும் சுலோவாக இருப்பதற்கான காரணம் நீங்கள் இந்த பழைய ரேம்களை ஆகவே புதிய இயங்கு பொருளான விண்டோஸ்களுக்கு நாங்கள் பிரதானமாக பாவிக்கிற ரேம் டிடிஆர் 4 அண்ட் டிடிஆர் 5. மற்றும் வேகத்தை பற்றி பார்ப்போமானால், வேகம் டிடிஆர் 5 வேகம் டிடிஆர் 4 வேகத்தை விட மிகவும் கூடியதாக பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரம் மல்டி டாஸ்க் பர்பஸ், அதாவது மல்டி டாஸ்க், பலதரப்பட்ட நாங்கள் விண்டோஸில் செயற்பட்டு கொண்டிருக்கிற பலதரப்பட்ட செயற்பாடுகளை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய இருக்குது. அதாவது கோட் டு டுவல் கோர் ப்ரொசஸிங் மாதிரி. இந்த இப்படியான டுவல் கோர் ப்ரொசஸிங் நாங்கள் பயன்படுத்துறதுக்கே நாங்கள் டிடிஆர் 4 அது 5 தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வேகம் கூடவாக வேணும். வேகம் கூடவாக இருந்தால் தான் கம்ப்யூட்டர் மிகவும் வேகமாக எங்களோட செயற்பாட்டை செய்து தரும். எஸ்டிஆர் ரேமை பற்றி பார்த்தோம்னா, இது சிங்கிள் டேட்டா ரேட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது கணினியின் பழைய வகை நினைவகத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் பஸ் ஸ்பீட் மிகவும் குறைவு. அதாவது ஒரு இதுக்கு 168 பின் தான் அதன் ஒரு சைட், சிங்கிள் சைட்டுக்கு மட்டும்தான் இருக்குது, மற்ற சைட்டுக்கு இல்லை. முன்பக்கம் இருக்கும், பின்பக்கம் இருக்காது. முன்பக்கம் இருப்பதனால சைன் வேவ்ன்ற டிரான்ஸ்ரேட் 100 டிகிரி, அதாவது 180 பாகைக்கு மட்டும்தான் அதன் டிரான்ஸ்ரேட் இருக்கும். மிச்சம் 180 பாகை அடுத்த செக்ஷனில் போகும். ஆகவே 1 by 1 ஒன்றுக்கு பின் ஒன்றாக தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஆனால் டிடிஆரில் எங்களுக்கு டேட்டா பரவலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். அதாவது ஒன்றுக்கு பின் ஒன்றாக இல்லாமல் ஒரே இடத்துல 1 2 3 4 டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதால டேட்டா ரேம் டிடிஆரில் கூட, எஸ்டிஆரில் குறைவு. எஸ்டிஆர் இப்போ பெருசாக நாங்கள் கணினியில் பாவிப்பதில்லை. ஏன்னு சொன்னால் இதன் வேக ரேட் மிகவும் குறைவு. இப்போ இருக்கு இன்னொரு விதமானது QDR, அதாவது குவிக் டேட்டா ரேட். இது மிக வேகமானது. ஒரு சைன் வேவை 4 துண்டாக பிரிக்கப்பட்டது. அதாவது முதல் எஸ்டிஆர் சைன் வேவை 2 துண்டாக பிரித்து வந்தது. அதாவது எஸ்டிஆர் சிங்கிள் சைன் வேவ் பேக்கெட்டை, ஒரு சைன் வேவை கொண்டது. டிடிஆர் 2 சிங்கிள், அதாவது
சைன் வேவை கொண்டது. அதாவது கிளாக் ஸ்பீடில் வந்து 2 சிங்கிள் வேவை சைன் வேவை கொண்டது. QDR வந்து 4 சைன் வேவை கொண்டது. ஒரே நேரத்தில் 4 சைன் வேவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இருக்கிறது. ஆகவே ஒரு சைன் வேவ் மொத்தமாக பார்த்தால் ஒரு சைன் வேவை ஒன்றாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அதே சைன் வேவை அதே மாதிரி கொண்டு போகிறது எஸ்டிஆர் வந்து அதன் காரணமாக மிகவும் சுலோவானது. ஏன் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் வந்து மிகவும் குறைவு. டிடிஆர் வந்து 2 சைன் வேவை ஒரே நேரத்தில் கொண்டு போகக்கூடியது. இதனால் வந்து பேரலல் டைப்ஸ். இதன் காரணமாக சமாந்தர வழியை கொண்டு போவதால் இதன் வேகம் வந்து மிக கூடியதாகவும், டிடிஆர் 4 சைன் வேவை ஒரே டைம் ஸ்லாட்டில் கொண்டு போகுது. இங்கே பேரலல் பேஸில் கொண்டு போகுது. இதன் காரணமாக அதன் வேகம் மிக 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 கூடியதாக காணப்படுகிறது. இதன் காரணமாக இதன் வேகங்கள் மிகவும் ஒரு துல்லியமான செயற்பாட்டை கணினிக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து செயற்படுத்த வல்லதாக பயன்படுத்தப்படுகிறது.